ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம யூஎஸில் இருக்க நைக்ரா ஃபால்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த அழகான நைக்ரா நதியை சுற்றி பாருங்கள். நாங்கள் போனது லேபர் டே லாங் வீக்கெண்ட் டைமில் பிளான் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் இப்போ ரீச் ஆனது சண்டே ஈவினிங் அங்கே ரீச் ஆனோம். ஈவினிங்கே மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம். நாங்கள் நியூ ஜெர்சியிலேருந்து நைக்ரா ஃபால்ஸுக்கு ஒரு 6 hours ட்ராவலிங் தான். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் எங்களால் மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டே லேபர் டே. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எழுந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குமோன்னு தான் நினச்சோம். பட் நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒரு 1 hourக்குள்ளவே மெய்ட் ஆஃப் மிஸ்ட்டும் பார்த்துட்டோம். இது ஈவினிங் ரீச் ஆனதுனால ஈவினிங் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த அழகான வியூ யூஎஸ் சைட் வியூ தான். யூஎஸ் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கனடா சைட் வியூவுமே ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதையும் நம்ம பார்க்கலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் யூஎஸ் சைட்லேருந்து பார்க்குறப்பவே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு தருணம் தான் சொல்லலாம். குழந்தைங்களாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்குறதுக்காக எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம கனடா சைட் போகணுன்னா விசா எடுத்துகிட்டு தான் போக முடியும். ஸோ அதுவுமே நம்ம கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஈவினிங் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டின்னர் டைம். ஸோ டின்னர் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கேயே குழந்தைங்க பீஸாலாம் கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அங்கே ஒரு டென்ட் மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் ரூம் அப்பார்ட்மெண்ட் ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வீடு செட்டப் மாதிரியே இருக்கும். உள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆக்சுவலாக கோட் ஐலண்ட் பார்த்தோம். அங்கே நைட் 10 o'clock போல் ஃபயர் ஒர்க். ஸோ அதுவுமே பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஏர்பிஎன்பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியில் என்ட்ரன்ஸ். ஸோ கார் பார்க்கிங்லாம் சைடில் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டுலாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் ஒரு 9 o'clock போல். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோடனே லிவிங் ஏரியா. ஸோ இங்கே எல்லாமே வீட்டில் இருக்க மாதிரியே சோஃபா, டிவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது பார்த்திங்கன்னா இது லிவிங் ஏரியா. ஸோ சைடில் இது ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃபுல் வீட் செட்டப்லேயே தான் இருந்தது. நம்ம திங்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போனாலுமே நம்ம வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஏர்லி மார்னிங் நாங்கள் நைக்ரா பார்க்குறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கெஸ்ட் ஏரியா. ஸோ இங்கே கிட்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏர்பிஎன்பிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லைக் ரூம்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே செட்டப்போடையே இருக்கும். ஈவன் கிச்சனில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டன்சில்ஸ்லேருந்து எல்லாமே வீட்டில் இருக்க மாதிரியே ப்ரிப்பேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பால்லேருந்து எல்லாமே தேவையான அனைத்து ஃபெசிலிட்டியுமே அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியா போனால் டைனிங். இதுதான் கிச்சன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. உட்டன்சில்ஸ்லேருந்து மில்க்கு, சுகர், சால்ட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம். நாங்கள் எடுத்தது 3 bed 1 bath. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நைட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் இப்போது நாங்கள் அகைன் நைக்ரா பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஸோ இது மார்னிங். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்க போகிறோம்.
இப்போது ஃபைனலாக நம்ம மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம மேலேருந்து கீழே ஆக்சுவலாக லிஃப்ட்டில் போகணும். லிஃப்ட்டில் போனதுக்கப்புறம் நமக்கு கீழே கோட் கொடுப்பாங்க. அது போகுது இல்லைங்களா, அதுதான் வந்து கனடா சைடு உள்ள போட். அவங்களது வந்து ரெட் கலர், நம்மளுக்கு கொடுக்குற கோட் வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி. ஸோ நம்ம கனடா சைட் போகணுன்னா இந்த அழகான பிரிட்ஜ் யூஸ் பண்ணி போகலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இருக்கிற ஏர்பிஎன்பிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் தான் பஃபலோவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு 10 o'clock போல் அங்கே ரீச் ஆகிட்டு டிக்கெட்ஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபெர்ரிக்கு போகிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லேபர் டே. ஸோ லேபர் டேனா அஃப்கோர்ஸ் கூட்டமாக இருக்கும், ரொம்பவே கண்டிப்பாக க்ரௌடு இருக்கும்னு நினச்சோம். பட் எங்களோட குட் டைமாக என்னென்னமோ தெரியல, ரொம்பவே நாங்கள் ஒரு ஈஸியாக பார்த்துட்டோன்னு சொல்லலாம். ரொம்பவே எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ரெயின்கோட் கலர் பண்ணிவிட்டு ஸோ மெய்ட் ஆஃப் மிஸ்ட், இதுக்கு முன்னாடி வந்து பிரைட் வெயில் ஃபால்ஸு, ஸோ ஹார்ஷோ ஃபால்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் நம்ம அதை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Good day, ladies and gentlemen, and welcome aboard the all-new, all-electric Maid of the Mist. For your safety, life jackets and printed instructions on how to wear them are stored and displayed in various locations throughout the vessel. We encourage you to take a few moments to find the closest location to you and review the instructions. Also, for your own safety, please keep your hands and feet inside the boat at all times. Please refrain from standing on the seats or the metal boxes on the deck of the boat. Please keep youngsters off all railings. If you have any questions or concerns, please feel free to speak to one of our crew members. Maid of the Mist boats have been sailing the water between the two friendly nations of the United States and Canada since 1846. The first Maid of the Mist vessel was a twin-stack coal-fired steamboat. In 1885, our boats evolved to... இப்போது நம்ம அழகான மெய்ட் ஆஃப் மிஸ்ட்டை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃபெரியில். இதுதான் வந்து மெய்ட் ஆஃப் மிஸ்ட்டுக்கு முன்னாடி பிரைட் வெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஷோ ஃபால்ஸ், மெய்ட் ஆஃப் மிஸ்ட் தான் ஹார்ஷோ ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த பிரைட் வெயில்ஸ்க்கும் இடையில தான் அந்த கோட் ஐலாண்ட் இருக்குது, மேலே அந்த வியூ. ஸோ அதுவுமே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நம்ம இருக்கிற இந்த இடம் தான் பிரைட் வெயில் ஃபால்ஸ். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கடுத்து தான் நம்ம மெய்ட் ஆஃப் மிஸ்ட் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே இதுவாக இருந்தது, ஆச்சரியமாகவே இருந்தது. எப்படி இயற்கை வந்து இப்படிலாம் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்பவே ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெய்ட் ஆஃப் மிஸ்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து நைக்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ இது 12,000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபால்ஸ் பக்கத்துலேயே போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து அந்த கேவ் ஆஃப் விங் அதெல்லாமே இருக்குது. பட் நாங்கள் வந்து அன்றைக்கி அதுக்கெலாம் போகலை. ஏன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி கொஞ்சம் ரைனியாகவும் இருந்தது. ஸோ அந்த
உட்டன் இது இருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் மெய்ட் ஆஃப் மிஸ்ட் தாங்க. அதை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ ஏன்னா நமக்கு ஒன் டே தான் டைம் இருந்தது. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நமக்கு இதை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள், நம்ம மெய்ட் ஆஃப் மிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அங்கே போயிட்டு அவ்வளோ சவுண்டு, நல்லா கத்தி, நல்லா என்ஜாய் பண்ணி, நாங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களும் சரி, அந்த சாரல் நதியிலேருந்து வரக்கூடிய சாரல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மேலே படுறப்போ ஆஹா, அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அப்படியே கனவு மாதிரி இருந்ததுங்க. அது நம்ம மேலே வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். ஸோ அதுக்காக தான், ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த கோட்லாமே கொடுத்துருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லா சைடுமே ஓடி ஓடி போயிட்டு அந்த தண்ணி மேலே படுறதை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமான மெய்ட் ஆஃப் மிஸ்ட்டை வந்து க்ளோஸ்அப்பில் நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இன்னும் பக்கத்தில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த நதியில் சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த சாரலில் நனைஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம். இதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இதுதான் வந்து ஹார்ஷோ ஃபால்ஸ். இதுதான் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி வரும். அண்ட் இந்த தான் வந்து கனடா சைட்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஹோல் வியூவுமே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம யூஎஸ் சைட்லேருந்து கம்பேர் பண்ணுறக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு வளைவு மாதிரி இருக்குங்க. பார்க்கவே அப்படி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த மழையில் நனைய போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து நினைங்க, வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மெய்ட் ஆஃப் மிஸ்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சாரலில் நனைஞ்சிட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது நெக்ஸ்ட் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கோட் ஐலாண்ட் பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கலாம். இப்போது நம்ம நைக்ரா ஃபால்ஸ்லேருந்து கோட் ஐலாண்ட் தான் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரிப். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோட் ஐலாண்ட் இருக்குது. பட் இந்த ட்ராலி சர்வீஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து குழந்தைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் போனோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்க்கு பெர் ஹெட்க்கு வந்து $3. ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ராலி சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நைக்ரா ஃபால்ஸ்லேருந்து கோட் ஐலாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிடுறோம். பட் வாக்கபிள் தான். வாக் பண்ணி போனாலும் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். அண்ட் இதில் போகிறப்பவே அதோடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறையவே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் சொல்லலாம். லைக் அவங்க ஒரு பஸ் மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சைட் வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஹிஸ்ட்ரிஸ்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம்.
அண்ட் இதுதாங்க அந்த அழகான ரொம்ப மிக பிரம்மாண்டமான கோட் ஐலாண்டோட வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பக்கத்துலேயே போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதுதான் வந்து அந்த ஹார்ஷோ ஃபால்ஸ். மெய்ட் ஆஃப் மிஸ்ட் போகணும் இல்லைங்களா. இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த கனடா சைட் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. லைக் அது ஒரு கர்வ் மாதிரி தண்ணி மேலேருந்து கீழே விழுந்தது. அந்த ரெயின்போஸ் எல்லாமே இருந்தது பார்க்குறதுக்கு அந்த ராக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் கனடா சைட் போட் அது போயிட்டுருக்கு. அண்ட் இப்படி தாங்க நம்மளுடைய நயக்ரா பயணம் வந்து ரொம்பவே அழகாகவும் ஒரு மறக்க முடியாத நினைவாகவும் அது இருந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த நயக்ரா நதியில் நனைஞ்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். யூஎஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மறக்காமல் இந்த நயக்ராவை வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தால் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.